அந்தமாய் ஆண்டவரே போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் இல்லையே. இன்னொரு பாட்டு கூட பாடலாம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்கள். அந்த வேளையிலும் அநேக கரைகளோடு நம்ம இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை இந்த வேளையிலும் சுத்திகரிக்கும்படியாகும். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிற ஒரு வார்த்தையாக, நம்மை பரிசுத்தம் செய்கிற வார்த்தையாக வரும்படியாகும். ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நம்ம இதை கூட நம்ம பாடலாம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால், பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால், குற்றம் நீங்கி விட குணமாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்பர் தயாளத்தினால், மறு ஜென்ம குணம் அடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், மாசில்லா திரு புண்ணிய தீர்த்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், மணவாளன் வர கழிப்பீர்களா துயநதியின் ஸ்நானத்தினால், மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால், குற்றம் நீங்கி விட குணமாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், மாசுக்காரை நீங்கும் நிசப்பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால், முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால், குற்றம் நீங்கி விட குணமாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Praise God. Over to you, Lamana. Thanks, Thambi. Okay. Brother Gibson, ஜெபிக்கிறீங்களா? வசனத்துக்காக தேவன் தம்முடைய அந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமாக நம்ம பார்க்க போகிற இந்த வசனங்கள் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிருபையும் இறக்கம் இருந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். 11வது மாதத்திலே ஆண்டவரே இறுதி வாரத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இவ்வண்ணமாக எங்களை நீங்க காத்திருக்கீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த நேரங்கள்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட மகத்துவங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுடைய மகிமை ஆண்டவரை தியானிப்பதற்கு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை முடியாதவர்களாக இருந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியாக அமையாத வண்ணமாக ஆண்டவரே இருந்த பிறகு ஆண்டவரே பாவியும் அபாத்திரமான எங்களை ஆண்டவர் நீங்க கூட்டிருக்கீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குறிப்பாக இந்த செஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரத்தில் இருந்து ஆண்டவரே தேவன் இந்த வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்களுடைய மகத்துவத்தை நாங்கள் காண்பதற்கு தேவனே எங்கள் செவிகளை
அப்பா எங்கள் இருதயத்தின் மன கண்களை நீர் திறந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், எந்த ஒரு ஆண்டவரை சொல்ற டிவிஷன் இல்லாத அளவுக்கு தேவன் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரை நீர் ஒரு ஒருமைப்பாட்டின் ஆவிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரை செய்தி கொடுக்கின்ற எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரை. அபிஷேகத்தினால நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீ சாட்சியாக பயன்படுத்தி வருகிறீர், இன்னும் பயன்படுத்துவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இளைஞர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று வாலிபர்களாகிய எங்களையும் ஆண்டவரே தட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு பாத்திரமாக எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் நாங்கள் கேட்டு அதை நாங்கள் விட்டு விட்டு செல்லாத வண்ணம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வைராக்கியமாக ஆண்டவருக்காக எழும்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தேவன் எங்களை ஆண்டவர் முன்னோக்கி நடப்பதற்கு தேவன் பலத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. தேவன் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரை இந்த கூட்டத்திலே தங்கி இருக்கின்ற ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் நீர் பிரசனத்தினால நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரை. வசனத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாங்கள் மாத்திரம் வைத்து விடாமல் ஆண்டவரை பிறருக்கு அதை ஆண்டவர் உபயோகமாக்குவதற்கு ஆண்டவர் தேவன் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நம்ம கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரை தேவ சிந்தையில இருப்பதற்கு தேவன் நீர் ஆண்டவரை ஒரு ஒருமைப்பாட்டின் ஆவியை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து காத்துக் கொள்வீராக. மீட்பர் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் பிரதர் கிப்சன். ஓகே, இன்னைக்கு அபிஷாக் காட்வின் அப்படின்னு ஒருத்தங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம். யாராவது தெரிந்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஹலோ. அபிஷாக் காட்வின் வந்து காட்வின் அண்ட் அபிஷாக் காட்வின் வந்து பெங்களூர் எம்பிடிசியில் ஃபெசிலிட்டேட்டர்ஸாகவும் கோஆர்டினேட்டர்ஸாகவும் இருக்காங்க. ஒரு 2 பேரும் இருக்காங்க. ஸோ வெல்கம். அவங்க மற்றபடியும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, தொடர்ந்து யூடியூப்ல இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு நம்மளோட இணைகிறாங்க. ஸோ வி வெல்கம் தம். தேங்க்யூ அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஓகே அங்கிள், வித் தட் வேறு யாரும் புதுசாக இல்லை. ஓவர் டு யூ அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே இந்த வாரத்துக்கான வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே நாம் கலந்து கொள்ளும்படியாக, இந்த பைபிள் ஸ்டடியை பண்ணும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவருடைய பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எவ்வளோ டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ், ஒவ்வொருத்தருக்கும் அநேக தடைகள். எப்படி இருந்தாலும் ஒரு சிலராக நாம் எவ்விதமாக தொடர்ந்து கூடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் அளிக்கிற பெரிய கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இணைந்திருக்கிற யாவரையும் மீண்டுமா இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய வேத பகுதிக்கு செல்லுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19 23 வரை உள்ள பகுதியை நாம் இந்த நாளிலே படிப்பினைக்காக எடுப்போம். 18வது வசனத்தை 2-3 வாரமாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் ஒரு பகுதி 21 என்று போட்டிருக்கிறேன். ஒரு பேசேஜ். நான் நினைக்கிறேன் 23 வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். க்ளோசராக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும்
ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தபடி இந்த பகுதியோடு கூட தொடர்புடைய முந்தின வசனங்களையும் நாம் பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய அந்த செயின், அந்த தொடர்பு, எண்ணத்தின் தொடர்பு நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே அதை நான் முதலாவது அதை கொஞ்சம் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம போலாம். 15வது வசனத்திலே 13 முதல் 15 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபைக்கு சுவிசேஷத்தை தன்னால் இயன்ற மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சுவிசேஷத்தை இந்த ரோம திருச்சபைக்கு பிரசங்கிப்பதற்காக தனக்கு இருக்கிற பாரத்தை, தனக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை, அந்த அடக்க முடியாத ஒரு பேஷனை அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதை தான் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவர் சொல்லுகிறார். என்னால் இயன்ற மட்டும், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, அதற்கப்புறமாக ஏன் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன், ஏன் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் 16வது வசன தொடக்கத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமாபுரியிலே குறிப்பாக பயங்கர பெர்சிக்யூஷன் நடக்கிற அந்த சமயத்திலே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்கள் வெட்கப்படுகிற ஒரு நிலைமை, அல்லது கேட்கிறவர்கள் வெட்கப்படுகிற ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஆகையினாலே என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். ஏன் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று ஒரு கேள்வி எழுப்புவோமே, ஆனால் அதற்குரிய விடையைத்தான் தொடர்ந்து சொல்கிறார். ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் unto salvation. Salvation from what என்பதை தொடர்ந்து பார்க்கிறோம். அது தேவ பலனா இருக்கிறது, தேவ வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சோ அது ஏன் தேவ பலனா இருக்கிறது, அது ஏன் தேவ பலனா இருக்கிறது என்பதற்கு தொடர்ந்து சொல்லுகிறார். ஏனென்றால் அதிலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது. 17வது வசனத்தை வாசிக்கிறேன், 16-17 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஏன் அது தேவ பலனா இருக்கிறது என்பதற்கான விடையை 17வது வசனத்திலே சொல்கிறார். ஏனென்றால் அதிலே தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இலவசமாக விசுவாசிக்கிற எவனுக்கும் எந்த ஒரு பாவியையும் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தி அவனை விடுதலையாக்குகிற அந்த தேவ நீதி, விசுவாசிக்கிற மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவ நீதி, இது தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தம், தேவனாகிய கர்த்தருடைய நீதி மாத்திரமல்ல, தேவன் விசுவாசிக்கிற மனுஷர்களுக்கு கொடுக்கிற, இலவசமாய் கொடுக்கிற தேவ நீதி என்று பார்த்தோம். இந்த வசனம் மிக மிக முக்கியமானது என்றும், இந்த கோட்பாடு ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற இந்த சுவிசேஷம் அல்லது சுவிசேஷத்தினுடைய இந்த காரியம், இந்த டீச்சிங்
திருச்சபைக்கு மிக மிக முக்கியம் என்றும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் மார்ட்டின் லூத்தர் மறுபடியும் பிறப்பதற்கு இந்த வசனம் காரணமாயிருந்தது என்பதையும் அந்த சீர்திருத்தத்திற்கு அல்லது 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த அந்த சீர்திருத்தத்திற்கு இந்த வசனத்தை தான் தேவன் பயன்படுத்தினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இது தேவ வல்லமையா இருக்கிறது. ஏன் தேவ வல்லமையா இருக்கிறது என்றால் தேவனுடைய நீதி அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதி ஏன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் நாம் பார்த்தோம். ஏனென்றால் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது, பட்டு கொண்டிருக்கிறது என்று 18வது வசனத்திலே பார்த்தோம். 18வது வசனத்தினுடைய பிற்பாகம், அதாவது ஏன் சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்புவோமே, ஆனால் அதற்குரிய விடை ஏனென்றால் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுக்குலத்தின் மேல் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வியை எழுப்புவோமே, ஆனால் அருமையானவர்களே, இந்த காரியத்தை நம்முடைய இருதயத்துல எப்பொழுதும் ஆழமாக பதித்துக் கொள்வோம். வேதத்தை நாம் படிக்கும் போது, குறிப்பாக திருச்சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற இந்த கடிதங்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் படிக்கும்போது இவ்விதமாக ஏன், யாருக்கு, எப்படி என்ற கேள்விகளை நாம் கேட்டு அந்த எண்ணத்தினுடைய அந்த தொடரை கண்டுகொள்வது மிக மிக அவசியமானது. சோ ஏன் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம் உண்மையானால் 18வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே அதை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் என்று சொல்லி, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அவர்கள் அடக்கி வைக்கிறார்கள். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனால் அவர்களுடைய இருதயம் அந்த பாவத்தை விரும்புகிறபடினாலே அவர்கள் சத்தியத்தை அவர்கள் அடக்கி வைக்கிறார்கள். ஆகையினாலே தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே அந்த மேலும் பார்த்தோம். 18வது வசனத்தினுடைய இந்த முதல் பகுதி நாம் இப்போது வாசித்தது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது என்பது எல்லா மனுஷருக்குள்ளும் நடக்கிற ஒரு காரியம் என்று பார்த்தோம். விசுவாசிகளுக்குள்ளும் நடக்கிறது, அவிசுவாசிகளுக்குள்ளும் நடக்கிறது. ஆகையினாலே விசுவாசிகளும் குற்றவாளிகள் தான், அவிசுவாசிகளும் குற்றவாளிகள் தான் என்று பார்த்தோம். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே, அதாவது இந்த இடத்திலே தான், அல்லது 18வது வசனத்தினுடைய பகுதி முதல் பகுதியிலே தான் இந்த பாவம் என்கிற ஒரு பெரிய சாபம், அந்த பாவத்தினுடைய உற்பத்தி ஸ்தலத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அவர் எதற்கு நேரே செல்கிறார் என்றால் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்த்த, அல்லது ரொம்ப ஃபேமஸான வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். நாம் அறிந்திருக்கிறபடி, நம்ம ஏற்கனவே சொன்னபடி 1வது அதிகாரத்திலே யூதர்களானாலும் சரி, கிரேக்கர்களானாலும் சரி, புறஜாதிகள் எல்லாரும் பாவிகள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் நிரூபிக்கிறார். 2வது அதிகாரத்திலே குறிப்பாக யூதர்களும் பாவிகள் தான் என்பதையும் சொல்லி, கடைசியிலே ரோமர் 3:23 எல்லாரும் ஒன்று விடாமல் எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று ப்ரூவ் பண்ணுகிறார். சோ அருமையானவர்களே, விசுவாசிகளாக நாம் ஏன் இதை இன்னொரு விதத்திலே நாம் சொல்வோமே ஆனால் அனாட்டமி ஆஃப் சின் என்று சொல்லலாம். பாவத்தினுடைய உடற்கூறுகளை நாம் ஆராய்கிறோம். ஏன் பாவத்தினுடைய உடற்கூறுகளை அல்லது பாவத்தினுடைய தன்மையை இப்படி நாம் விலாவாரியாக படிக்க வேண்டியதின் அவசியம் என்ன என்று கேட்போமானால், தேவனாகிய கர்த்தர் அதை எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதி கொடுத்திருக்கிறான். தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார்.
ஏன் நாம் படிக்க வேண்டும் என்றால், விசுவாசிகளாக நாம் படிக்கும் போது அருமையானவர்களே, நாம் நம்மேலே இந்த பாவத்தினுடைய தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதனுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அல்லது நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதை அறிய வேண்டுமானால் இந்த பகுதிக்குத்தான் வர வேண்டும், அல்லது வேதத்திற்கு தான் வர வேண்டும். இதற்கு முன்னாலே வை ரோமன்ஸ் என்று ஒரு சீரீஸ் நாம் பண்ணி கொண்டு இருக்கும் போது நான் சொன்னேன், தேவன் என்னை தனிப்பட்ட விதத்திலே என்னை கிருபையாக 13வது வயதிலே ரட்சித்தார் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இதைவிட சின்ன வயசிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவன் ரட்சித்தவர்கள் இந்த கூடுகையிலே கூட இருக்கலாம். ஒருவேளை 7 வயதிலே 8 வயதிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சோ அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை தங்களுக்குள்ளே நான் அவ்வளவு பெரிய பாவி ஒன்றும் இல்லை என்பது நம்மையும் அறியாதபடி உள்ளுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, சத்தியம் அல்லது சத்தியம் என்பதிலே நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதும் அடங்குகிறது. அப்ப நான் தனிப்பட்ட முறையிலே எவ்வளவு பெரிய பாவி, நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவனாயிருந்தேன் என்று சொல்லும் போது how intense it was என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்திலே தான் போக வேண்டும், குறிப்பாக இந்த பகுதியிலே. சோ இந்த பகுதியிலே 19வது வசனத்திலிருந்து கடைசி வரை, இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரையிலுமே நான் படிக்கும்போது இந்த பாவத்தினுடைய இன்டென்சிட்டி அல்லது நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை நான் தெரிந்து கொள்ளும் போது 17வது வசனத்திலே அவர் எனக்கு அருளின அந்த இலவசமான நீதி எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை உணர்ந்து, தம்பி ஃப்ரெட்ரிக் ஜோம் பண்ணும்போது சொன்னது போல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒரு உணர்வுள்ள ஆராதனை அப்பொழுது நான் செய்ய முடியும். ஆகையினாலேதான் இதை நாம் படிக்கிறோம் என்பதை நான் ரிப்பீட் பண்ணி நான் திரும்பவும் சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறாமல் இருக்கிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கும் இந்த சத்தியம், அந்த கிறிஸ்துவினுடைய அந்த நீதியை, தேவனுடைய நீதியை இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். So that is primarily the intention of this Bible study. இந்த பைபிள் ஸ்டடியினுடைய மிக முக்கியமான அடிப்படையான ஆணிவேர் போன்ற நோக்கம் அதுதான். ஸோ பாவத்தினுடைய முதல் நிலையை இந்த 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். சோ சத்தியத்தை அநியாயத்தினாலே எல்லா மனுஷரும் அடக்கி வைக்கிறார்களானால் எப்படி அடக்கி வைக்கிறார்கள் என்பதை இந்த 19வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் பார்க்கிறோம். அதிலே இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், ஒருவரும் போக்கு சொல்ல இடமில்லை. சோ அதுதான் அந்த கீ பாயிண்ட். அருமையானவர்களே, 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அந்த கடைசி பகுதியிலே, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லும் போது யாரையோ சொல்லுகிறார் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள 7.5 மில்லியன் அல்லது அதுல உள்ள அந்த எத்தனை பேர் இருக்கிறார்களோ, உலகத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ ஒருவருமே போக்கு சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு சில கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் கேட்கிற கேள்வி, இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ரட்சிப்புக்கு வழி என்றால், ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத ஒருவர் எங்கேயாகிலும் இருப்பார்களானால் என்பதற்கு இது ஒரு விடை. வேதம் சொல்லுகிறது, தேவனே சொல்லுகிறார், ஒருவருமே போக்கு சொல்ல முடியாது என்று 100% சத்தியபரராகிய நீதிபரராகிய தேவன் சொல்லுகிறார். சோ எப்படி, ஏன் போக்கு சொல்ல முடியாது என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே பார்ப்போம். இந்த நாளிலிருந்து நான் ஒரு சிறிய மாற்றத்தை என்னுடைய இந்த மெத்தட்ல கொண்டு வர விரும்புகிறேன். அதிகமாக வெளியிலிருந்து அல்லது மற்ற புத்தகங்களிலிருந்து மிக அதிகமாக ரெஃபரன்சஸை கொண்டு வராம இதுலயே நான் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாம் எந்த வசன பகுதியை படிக்கிறோமோ அந்த வசன பகுதி ரோமருக்கு எழுதின அந்த முழு நிருபத்தின் கான்டெக்ஸ்ட்ல
ஃபோக்கஸ்டா நாம் அதை படிக்கிறதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு தடையாக அது இருந்துவிடக் கூடாது என்பதனாலே. சோ வருகிற நாட்களிலே தேவன் எப்படி நடத்துவாரோ அப்படி நாம் செய்யலாம். சோ இந்த நாளிலே 2 குறிப்புகளை மாத்திரம் 19வது வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நாம் இணைந்து அதை நாம் படிப்போம். 2 காரியங்கள், 2 ப்ரொபோசிஷன்ஸ் அல்லது 2 ஃப்ரேஸ் என்று அதை சொல்ல முடியாது, 2 கூற்றுகள் அல்லது 2 ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. So what is to be known of God is revealed unto them. தேவனை குறித்து எதை அறிய வேண்டுமோ, தேவனை குறித்து முழுமையாக எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. God is so vast. ஒருவேளை ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறார், அது உண்மையும் கூட. அருமையானவர்களே, நாம் நித்தியத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், மனது எல்லாமே புதுப்பிக்கப்பட்ட நிலைமையிலே, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட நிலைமையிலே, எக்ஸ்ட்ராடினரியான கெப்பாசிட்டிஸ் நமக்கு இருக்கும் அந்த நிலைமையிலே கூட தேவனாகிய கர்த்தரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அங்கேயுமே மொமெண்ட் பை மொமெண்ட் அவரை நாம் புதிதாக நாம் அறிந்து இங்கே செய்கிற அதே காரியத்தை நாம் பெர்ஃபெக்டாக அங்கே செய்வோம். ஒவ்வொரு மொமெண்ட்டும் இந்த தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமையை கொஞ்சமாக அவர் நமக்கு வெளிப்படுத்த நாம் அதை ருசித்து ரசித்து என்ஜாய் பண்ணி மேக்சிமம் கெப்பாசிட்டியில நாம ஆனந்தத்தோடு அவரை ஆராதித்து கொண்டிருப்போம். சோ அதை தான் நாம் இங்கேயும் செய்ய எத்தனிக்கிறோம். ஆனால் அநேக வேளையிலே நம்மளால, அநேக வேளை இல்லை, ஒரு சமயத்திலையும் நம்மளால பெர்ஃபெக்டாக அதை செய்ய முடிவதில்லை. சோ இந்த உலகத்திலே நாம் பாவம் வாசம் பண்ணுகிற இந்த உலகத்திலே வசிக்கும் அளவும் தேவனை குறித்து எவ்வளவு அறியப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த குறிப்பு. 2வது குறிப்பு அல்லது 2வது ப்ரொபோசிஷன், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ முதலாவது, சத்தியம் யாவருக்கும் வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் குறிப்பு. The universality of the revelation of God. The universality. அருமையானவர்களே, ஆகாயத்தை ஜஸ்ட் ஏறிட்டு பாருங்கள். அது ஒரு முனையிலிருந்து கடைசி முனை வரையிலும் அது விரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இருக்கிற சூரியன் அல்லது ஒருவேளை எல்லா நட்சத்திரங்களை பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு சில நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அந்த நட்சத்திரங்களை பார்ப்பது இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் வேறுபடுகிறது. ஒரு சில கண்ட்ரி சைட்ல போகும்போது நாம் வெளியிலே பார்க்கும்போது அநேக நட்சத்திரங்களை பார்க்கிறோம். சிட்டிஸ்ல வசிக்கிறவர்கள் ரொம்ப குறைவா பார்ப்பாங்க, ரேரா பார்ப்பாங்க. ஆனால் சூரியனையோ சந்திரனையோ பார்க்காத ஒரு மனுஷரும் கிடையாது. கண் பார்வையற்றவர்களை தவிர யாருமே நான் பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதான் அந்த யூனிவர்சாலிட்டி எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக நிறைய ரெஃபரன்ஸ் நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் இந்த குறிப்புகளோடு கூட நீங்கள் பிறகு தனியாக அமர்ந்திருந்து வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பைபிள் பேசேஜஸ் தான். ஆனால் ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19. இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சங்கீதமாக இருந்தாலும் கூட இதை நாம் வாசிக்க வேண்டியது அவசியம் என்று யோசிக்கிறேன். சோ 19வது சங்கீதம் 1 to 6 வசனங்கள் வரையிலும் வாசிக்கிறேன். தெளிவாக எவ்வளவு ஃபோக்கஸ்டா ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபோக்கஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு, அந்த ஆகாயம்
விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஒருவருடைய கரங்கள் இதிலே பட்டிருக்கிறது என்பதை அது அறிவிக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். 2வது வசனம், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பாருங்க, பகலுக்கு ரொம்ப அழகா அது ஹீப்ரூ லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சு ஹீப்ரூல படிச்சிருந்தோம்னா அது பொயட்டிக்கா படிச்சிருப்போம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்றால் இரவும் பகலும் ஆல்வேஸ் எப்பொழுதும் அவைகள் பேசிக்கொண்டிருக்கிறது. சோ இந்த ஆகாய விரிவை எல்லாரும் பார்க்கிறார்கள். இந்த ஆகாய விரிவு 24/7 ஆல்வேஸ் எப்பொழுதும் அது பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 3வது வசனத்துல கொஞ்சம் பாராடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்டாக சொல்லுகிறார், அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனா அதை கரெக்ட் பண்ணுகிறார் 4வது வசனத்திலே, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும். சோ 2வது வசனத்துல ஆல்வேஸ் எப்பொழுதும் இடைவிடாதபடி, ஒரு மொமெண்ட் கூட விடாதபடி என்னை விரித்த ஒரு கரங்கள் உண்டு என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. வானங்கள் இடைவிடாதபடி 24/7 365 days in a year தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அவருடைய மகிமையை. சோ 4வது வசனம், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சோ அவைகளின் சத்தம் கேட்கப்படாது என்று 3வது வசனத்திலே சொன்னவர், ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும். சோ ஒரு 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 எந்த ஒரு பகுதியில இருக்கிற ஒரு மனுஷனும் கூட இந்த சத்தத்தை கேட்கக்கூடாமல் இருக்க முடியாது. சங்கீதம் 29 நீங்கள் படிப்பீர்களானால் கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் அது கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஆக்சுவலா இதை நான் வேற மாதிரி புரிந்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க படிக்கும்போது தான் அதனுடைய சரியான அர்த்தம் புரியும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ வனாந்திரம் அதிரும்படியான காரியங்கள் நடக்கும்போது அங்கே கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று வாசிக்கிறோம். சோ இங்கே தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம், அது தன் சூரியனை பற்றி பார்க்கிறோம். சூரியனை பற்றி, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும், பாருங்க, சோ ஸ்பெசிபிக். அது வானங்களின் ஒரு முனை டிப்ல இருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு, சூரியனுடைய உஷ்ணத்துக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. சோ இந்த ரெவலேஷன் ஆஃப் காட், தேவன் யார் என்பதை தேவன் யார் என்பது நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அது எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்று 2 உப குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். ஒன்று, வெளிப்பிரகாரமாக, வெளியே நாம் நம்முடைய கண்களை நோக்கி பார்க்கும்போது சிருஷ்டிகள் அல்லது இயற்கை எல்லாமே என்னை படைத்த ஒரு மிக வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, இன்னும் வட மாநிலங்கள்ல உள்ள பல பகுதிகளில் சட் பூஜை நடத்துகிறார். அந்த சட் பூஜையினுடைய காரியம் என்னவென்றால் சூரியனை வணங்குதல், சூரியனை வழிபடுதல். ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப விமர்சனையோடு கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் சத்தியத்தை
அடக்கி வைக்கிற காரியங்கள். சோ இவ்வளவு வல்லமையான சூரியன் என்று பார்க்கிற வியந்து போகிற மனுஷன், இந்த சூரியனினாலே நாம் நாம் பல நன்மைகளை பெறுகிறோம் என்று அறிகிறவன் இதை படைத்த ஒருவர் இருக்க வேண்டும் என்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். சோ அப்படி படைத்த ஒருவர், சூரியனை பார்த்து அதற்கு பின்பு படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பது இருக்க வேண்டும் என்கிற அந்த ஸ்டெப்புக்கு ஒருத்தன் வந்து இந்த கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுவானே, ஆனால் நிச்சயமாக அடுத்த ஸ்டெப் ரெவலேஷனை தேவன் கொடுப்பார். அதை தான் நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய நாமும் கூட இந்த வேத ஆராய்ச்சியில ஏன் கலந்து கொள்கிறோம், ஏன் தனிப்பட்ட முறையிலே வேதத்தை அதிகமாய் படிக்கிறோம் என்றால், நம்முடைய வாஞ்சையை அவர் பார்த்து தன்னை அதிகமாய் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்துகிற தேவன். சோ இவ்விதமாக தேவன் எல்லா மனுஷருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் உள்ளான ஒரு உணர்த்துதலும் இருக்கிறது என்பதை நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ ஒரு சில ஸ்லைட்ஸை நம்ம வேகமா பார்ப்போம். அதுல ஐ ஜஸ்ட் வாண்ட் அஸ் டு டேக் த்ரூ த ஸ்பேஸ்ல நாம கொஞ்சம் டிராவல் பண்ணி இந்த சூரியனையும் நட்சத்திரங்களையும் குறித்த ஒரு சில காரியங்களை ரொம்ப கொஞ்சம் ஆனா நம்ம அதை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லி யோசித்தேன். இந்த காட் யூ ரெயின் அந்த செமினார் அட்டென்ட் பண்ணினவங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் புதிதல்ல. ஸோ சங்கீதம் 33வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய வாயின் சுவாசத்தினால் நட்சத்திரங்கள் உண்டாகின்றன அப்படின்னு சொல்லி, நட்சத்திரங்கள் உண்டாகிறது என்று சொல்லி, அல்ல வானத்தின் சேனைகள் உண்டாகிறதுன்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது சூரியனை குறித்த ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். இந்த சூரியனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு சொன்னா 6000 டிகிரி சென்டிகிரேட். 6000 டிகிரி சென்டிகிரேட். சென்னையிலே அல்லது தமிழ்நாட்டிலே நமக்கு 40 டிகிரி சென்டிகிரேட் அந்த சம்மர்ல வரும்போதே நம்மளால தாங்க முடியல. அதனால 6000 டிகிரி சென்டிகிரேட் அளவிலே அது அந்த வெப்ப சக்தியிலே அது இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் அவ்வளோ தூரத்திலே அதை வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரத்திலே வைத்திருக்கிறார்? 150 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் எர்த். நம்முடைய இந்த உலகத்திலிருந்து அல்லது பூமியிலிருந்து 150 பில்லியன் கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர் சொன்னா நம்ம ஈஸியா கிராஸ் பண்ண முடியாது. நான் ஆகையினாலே எப்பொழுதும் சொல்வது, நான் இந்த பூமியிலிருந்து நேரான ஒரு செங்குத்தாக ஒரு ரோடு அமைப்போமானால், ஒரு சாலை அமைத்து சூரியனுக்கு சூரியன் வரையிலும் சேர்வதற்கு ஒரு ரோடு போட்டு, அந்த ரோட்ல 100 கிலோமீட்டர் பெர் அவர் 100 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் வேகத்திலே செல்லக்கூடிய ஒரு கார்ல நான் ஸ்டாப்பா நம்ம பிரயாணம் பண்ணுவோமே ஆனால் சூரியனை சென்று அடைவதற்கு 127 வருடங்கள் ஆகும் என்று சொல்கிறார். 127 வருடங்கள். கொஞ்சம் நம்ம ஸ்லைடை பார்க்கும்போதே நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த சூரியனிலே 13 லட்சம் பூமிகளை உள்ளடக்கி விடலாம். அவ்வளவு பெரியது. 6000 டிகிரி சென்டிகிரேட் அவ்வளவு தூரத்திலே ஆண்டவர் ரொம்ப அழகாக வைத்திருக்கிறார். ஸோ அடுத்தது ஒரு சில நட்சத்திரங்களை நம்ம பார்க்கலாம். நட்சத்திரங்கள் அல்லது ஸ்பேஸ், அந்த கேலக்சி, நம்முடைய சூரியன், நம்முடைய பூமி இருக்கிற இந்த கேலக்சி ஒரு முனையிலிருந்து, அந்த ஒரு கேலக்சியை தான் நீங்க பாக்குறீங்க, அந்த கேலக்சியினுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரையிலும் அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொன்னா 1,00,000 ஒளி ஆண்டுகள், 1,00,000 லைட் இயர்ஸ். 1,00,000 லைட் இயர்ஸ் சொன்னா, அதே மாதிரி லைட் இயர்ஸ் சொன்னா ஒரு லைட் இயர், ஒரு ஒளி ஆண்டு என்பது
எப்படி நம்ம கணக்கிடணும்னா, ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஒளி டிராவல் பண்ணுது. அப்போ 3 லட்சம் ஒரு செகண்டுக்கு, அப்போ 3 லட்சம் இன்டு 60 போட்டீங்கன்னா ஒரு மினிட். அப்போ 3 லட்சம் இன்டு 60 இன்டு 60 போட்டீங்கன்னா 1 hour. அப்படி 24 இன்டு 7 365 அப்படி போட்டு 1 லட்சம் இயர்ஸ், 1 லட்சம் ஆண்டுகளிலே இந்த லைட் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் போகும், அவ்வளோ விரிவானது ஒரு கேலக்சி. அருமையானவர்களே, சோ இவ்விதமாக எவ்வளவு கேலக்சி இருக்குதுன்னு சொன்னா அநேக மில்லியன், 200 முதல் 300 மில்லியன் கேலக்சிஸ். அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவது, நான் சின்ன பிள்ளையா சண்டே ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவாங்க, எவ்வளவு பேர் மோட்சத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. சோ எவ்வளவு ஜெனரேஷன், இவ்வளவு மக்களை நரகத்துல போடணும்னா அதுக்கு ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, இதை அறிந்த பிறகு ஸ்பேஸுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பேஸினுடைய அளவை மனுஷனால கண்டே பிடிக்க முடியாது என்று விஞ்ஞானிகளை சொல்லியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், மனுஷனுடைய டெக்னாலஜி இதே வளர்ச்சி விகிதத்திலே எவ்வளவு வளர்ந்து கொண்டு போனாலும், அந்த மனிதன் எவ்வளவு மில்லியன் ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட இந்த ஸ்பேஸ் அவனால முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதுதான் உண்மை. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட். இந்த ஒரு கேலக்சில பார்த்தோம்ல, 1 லட்சம் லைட் இயர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பேஸ் உள்ள இந்த கேலக்சில 300ல இருந்து 500 பில்லியன் நட்சத்திரங்கள் உண்டு. 300ல இருந்து 500 பில்லியன். நம்முடைய இந்தியாவினுடைய ஜனத்தொகை 1.3 பில்லியன். அப்படின்னா ஒன்னும் கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்களேன். 300ல இருந்து 500 பில்லியன் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களிலெல்லாம் சிறிய நட்சத்திரம் தான் சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சூரியன் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு சின்ன குறிப்பு இங்கே, ப்ராக்சிமா சென்டௌரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தான் சூரியனுக்கு மிகவும் அருகாமையிலே இருக்கிறது. மிகவும் அருகாமையிலே இருக்கிறதுன்னா எவ்வளவு? 4 ஒளி ஆண்டுகள், 4 light years away. அதாவது 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது ஒரு ஸ்டார். அப்படி 300 to 500 பில்லியன் நட்சத்திரங்கள். அடுத்த ஸ்லைட். ஸோ இன்னொரு நட்சத்திரத்தை இதுல பார்க்கிறோம். கேனிஸ் மஜோரிஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். இத கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனுடைய ரேடியஸ் வந்து 1420 மடங்கு சூரியனுடைய ரேடியஸை காட்டிலும் அதிகமானது. பாருங்க, சூரியன் நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக தெரிந்தது, எவ்வளவு சிறியதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ இந்த நட்சத்திரம் எவ்வளவு பெரியது என்று, இதையுமே சூரியனுடைய அந்த ரேடியஸை காட்டிலும் 1420 மடங்கு பெரியது என்று சொல்வதை காட்டிலும், இப்படி யோசித்து பாருங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் பெர் அவர், ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய ஒரு ஜெட் விமானத்திலே இந்த நட்சத்திரத்தை சுற்றி பறக்க ஆரம்பித்தால், இந்த நட்சத்திரத்தை சுற்றி வருவதற்கு 1100 ஆண்டுகள் பிடிக்கும். ஜெட் எவ்வளவு வேகத்துல போகுது? 1000 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுது.
அந்த ஜெட். அப்படி போனாலுமே 1100 வருஷங்கள் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வர பார்த்தோம். நம்ம கேலக்சியில 300ல இருந்து 500 பில்லியன் நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட இந்த சைஸ்லன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. சோ இவைகளெல்லாம் படைத்தவர் எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று யோசிப்பது மனுஷனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. அடுத்த ஸ்லைட். சோ அருமையானவர்களே, இந்த நிறைய கேலக்சிஸ்ல ஒரு கேலக்சி, அது வேர்ல்பூல் கேலக்சின்னு சொல்றாங்க. அந்த வேர்ல்பூல் கேலக்சி நம்முடைய கேலக்சியில இருந்து நம்முடைய பூமி இருக்கிற இந்த கேலக்சியில இருந்து 23 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்ட இடத்திலே அது இருக்கிறது. இந்த வேர்ல்பூல் கேலக்சியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல இருந்துதான் நிறைய நட்சத்திரங்கள் பிறக்கின்றன அல்லது புதிதாக உருவாகிறது. ஒவ்வொரு கேலக்சியில இருந்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் புதிதாக நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனா இந்த வேர்ல்பூல் கேலக்சியில இருந்துதான் நிறைய நட்சத்திரங்கள் உருவாகிறது. அது எவ்வளவுன்னு சொல்லி அடுத்த ஸ்லைட்ல நாம பார்ப்போம், அல்லது இதே கீழே நம்ம பார்க்க முடியும். ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 4800 நட்சத்திரங்கள் புதிதாக பிறக்கின்றன. அப்போ ஒரு நட்சத்திரம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம், எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. அந்த ஒரு நட்சத்திரம் கேனிஸ் மெஜாரிஸ், அதை சுத்தி வரணும்னா ஏரோப்ளைன்ல 1100 வருஷம். சோ இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் 4800 ஒவ்வொரு வினாடிக்கும் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. யார் உருவாக்குகிறார்கள்? நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று நாம் தேவனை குறித்து அறிகிறோம். சோ ஐ திங்க் மற்ற ஸ்லைட்ஸை வேகமா நம்ம கடந்து போகலாம். இது நாமளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க நிறைய கூகுள்ல படிக்கலாம், நிறைய தெரிந்தவங்க கூட இருப்பீங்க. ஸோ நம்முடைய பூமியை நம்ம பார்க்கும்போது 23.5 டிகிரி டில்ட் ஆகி 1600 கிலோமீட்டர் பெர் செகண்ட், 1600 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்கிற வேகத்திலே இது சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனா நாம் அசையாமல் இருக்கிறோம். வினோதத்திலும் வினோதம் அல்லவா? அருமையானோட பிசிக்ஸ் படிக்கிறவங்க இதற்கு பிசிக்ஸ் லாபடி அல்லது அந்த பௌதீக ஒரு சட்டத்தின்படி, பௌதீக ஒரு நியமத்தின்படி ஒரு விளக்கத்தை சொல்லலாம். அதை கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக அந்த விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும். ஆனால் அருமையானவர்களே, விஞ்ஞானத்தை நாம் எதற்காக படிக்கிறோம் என்றால், இப்படி இந்த விஞ்ஞானத்திலே இந்த பௌதீக முறையை நாம் படிக்கும் போது இந்த விஞ்ஞானம் ஒரு 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 விளையாட்டுத்தனம் போன்ற ஒரு காரியம் அல்லது விஞ்ஞானத்திற்கு மேற்பட்டு தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இதிலே ஆச்சரியப்பட வேண்டும். விஞ்ஞானத்தை நாம் படிக்கும் போது தேவன் படைத்தவைகளை நாம் விஞ்ஞானத்திலே படிக்கிறோம். படித்து நம்முடைய பிள்ளைகளானாலும் சரி, நாமானாலும் சரி, we need to be wondered. நாம் ஒரு அதிசயிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும் மழை எப்படி வருகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும், சயின்ஸ் படி தெரியும். நீர்நிலைகளில் உள்ள நீர்கள் துளி துளியாக இந்த நீராவியாக சூரிய வெப்பத்தினாலே நீராவியாக மாறி மேகங்களிலே பிடிக்கப்பட்டு மேகங்களிலிருந்து வருகிறது என்பது உண்மைதான். ஆனால் எவ்வளவு மழை பொழிகிறது, எவ்வளவு ஃப்ளட் வருகிறது, அந்த விஞ்ஞானத்தினுடைய வண்டர். அதுக்காக தான் ஆண்டவர் அவ்வளவு ஒரு ப்ராமினண்டா வச்சிருக்கிறார். அதனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாரும் வியக்கத்தக்க விதத்திலே இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் 1-2 ஸ்லைட் வேகமா போயிடலாம். இது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே 6 பில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இருந்து
எடுத்த ஒரு சில பிக்சர்ஸை இணைத்து அந்த ஆரோ காமிச்சிருக்கிறது வந்து பூமி. பூமி அது தெரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு கண் எவ்வளவு கூர்மையா இருந்தா அது ஒரு 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 டாட்லயும் சிறிய டாட், அதான் நம்ம இருக்கிற இந்த பூமி. இந்த பூமியில இந்த இந்த டாட்டுக்குள்ள இருக்கிற மனுஷனா எதையோ கொஞ்சத்தை கண்டுபிடிச்சிட்டு தேவனே இல்லை, எல்லாமே அப்படியே உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுகிறவனாக இருக்கிறான். ஸோ அடுத்த ஸ்லைட். அதே மாதிரி சமுத்திரத்தை பார்த்தீங்கன்னா 104வது சங்கீதத்தை நீங்க படிக்கும்போது தெரியும். அதுல லேவியா தானே தேவன் உண்டாக்கினார் சொல்லி போட்டிருக்குது. இந்த சமுத்திரத்திலே இருக்கிற ஜந்துக்களிலே 5% தான் மனுஷன் இவ்வளோ பெரிய விஞ்ஞானத்திலே முன்னேற்றம் அடைந்த மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். அடுத்த ஸ்லைட். 5%, இன்னும் 95% இருக்கிறது. சோ இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் படைத்தவரும் மேனேஜ் பண்ணுகிறவரும் ஆகிய தேவன், சங்கீதம் 104 தான் நம்ம பார்க்கிறோம். அவர் ஆடு மாடுகளுக்கு அவர் 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 புல் முளைக்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த தேவன் மனுஷனாக வர வேண்டிய அவசியம் இருந்தது. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆண்டவர், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் மனுஷனை மீட்க வேண்டுமானால் வேற ஒரு மெத்தடை கையாண்டிருக்கலாம்ல. யோசித்து பாருங்க கொஞ்சம். ஒவ்வொரு நாளும் காலையில அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை, இந்த கிருபையினுடைய மேன்மை, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை, சுவிசேஷத்தினுடைய மகிமை, கிருபையினுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மேன்மையும் மகிமையும் அருமையானவர்களே இந்த பேக்ரவுண்ட்ல தான் நமக்கு தெரியணும். அவ்வளோ ஞானமுள்ளவர், அவ்வளோ ஞானமா இவைகளை படைத்திருக்கும் போது ஒரு கோள் இன்னொரு கோளோடு மோதாதபடி அவ்வளோ ஞானமாக படைத்து மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கடவுள் இந்த பாவத்திலே அவருக்கு விரோதமாக பகையாளியாக இருந்த ஒருவனை மீட்கும்படியாக மனுஷனாக வந்து இப்படி கோரமாக சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏன் வகுத்தார்? வாட் அ கிரேட் லவ்! அருமையானவர்களே. சரி, தொடர்ந்து நிறைய எவிடன்ஸ் நம்ம பார்த்தோம். வெளியிலிருந்து அல்லது வானத்தை நோக்கி பார்க்கும்போது தேவனை குறித்து அறியப்படுவது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற காரியங்களை. அது மாத்திரமல்ல, தேவனே சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லுகிறார். இட் இஸ் காட்ஸ் வேர்ட். என்ன சொல்லுகிறது என்றால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது தெரியும் என்று சொல்லுகிறது. 1வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். நான் சொன்னேன் 2 முறையிலே இந்த ரெவலேஷன், அந்த பொதுவான இந்த வெளிப்பாடு, இந்த ஜெனரல் ரெவலேஷன் 2 முறையிலே எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஒன்று வெளிப்புறமாக என்பதை குறித்து நாம் இவ்வளவு நேரம் நாம பார்த்தோம். உள்ளாகவும் தெரியும் எல்லா மனுஷனுக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றதுதான் சத்தியம். 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம் 32வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்றால் அதற்கு முன்பதாக எல்லா பாவங்களினுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அப்படின்னு சொல்லி யாரை பற்றி போட்டிருக்குன்னா அவர்களின் அப்படின்னு சொல்லி இதுல வருகிறது எல்லாமே பூமியில் உள்ள எல்லா மனுஷரும், அது யூதரானாலும் சரி, புறஜாதியாரானாலும் சரி, ஒரு ஆதிவாசியானாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சியை குறித்து சொல்லுகிறார். இந்த இப்படிப்பட்ட பாவமான செயல்களை அவர்கள் செய்யும் போது நம்மை விட மேலான ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் இவைகளை செய்பவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது ஒரு கொடூரமான நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 2வது அதிகாரத்துல 11 to 16 வரையிலும், இந்த பேசேஜ் கொஞ்சம் பெருசு, ஆனாலும் வேகமாக வாசிக்கிறேன். தயவு செய்து ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் என்னை கவனமாக இந்த வேதாகமத்தை
இந்த வசனத்தை பின்பற்றுங்கள். வேகமாக வாசிக்கிறேன், ஆனால் நான் முக்கியப்படுத்துகிற காரியத்திலே இந்த குறிப்பு இருக்கிறது. ஸோ அந்த குறிப்பு இருக்கிற அந்த பகுதியை மாத்திரம் நான் எம்பசைஸ் பண்ணி வாசிப்பேன். ஸோ தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அதான் புறஜாதிகள். சோ எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். அது யூதர்களை குறிக்கிறது. 13, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய், பாருங்க, நேச்சுரலாய் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். சோ புறஜாதிகள் சுபாவமாய் நேச்சுரலா அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறாங்க. அதாவது அவர்களுக்குள்ளே ஒரு 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 நியாயமாய் நீதியாய் நடக்க வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். சோ அப்படின்னா அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். 15வது வசனம் ரொம்ப கவனமாக கவனிங்க. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். 16, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். சோ நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த நாளிலே எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது என்பதுதான் நம்முடைய மெயினான டாபிக். யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ளே ஒரு பிரமாணம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே மனசாட்சி என்கிற ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைக்கும் போதே உள்ளே வைத்திருக்கிறார். ஆகையினாலே குற்றமுண்டு குற்றமில்லை என்கிற காரியம் அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே அவன் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்கிறார். சோ சத்தியம் யாவருக்கும் வெளிப்பட்டிருக்கிறது என்பது இந்த காரியங்களினாலே, இந்த சத்தியங்களினாலே நமக்கு தெளிவாக விளங்குகிறது. சோ இந்த 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற, இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற இந்த வசனத்திற்கு நாம் திரும்புவோம். முதலாவது அந்த ப்ரப்போசிஷனை நாம பார்த்தோம். தேவனை குறித்து அறியப்படுவது. தேவனை குறித்து இந்த உலகத்திலே மனுஷன் வாழும்போது எதை அறிய வேண்டுமோ அதை அது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். சோ 2வது ப்ரப்போசிஷன், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இதுல எம்பசைஸ் பாருங்க, காட் ஹிம்செல்ஃப், தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி? சோ இப்போ ஒரு சின்ன டூர் போனோம் இல்லையா இந்த கேலக்சில, ஸ்பேஸ்ல. சோ இந்த ஸ்பேஸ்லயும் கேலக்சிலையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாமே இன்டென்ஷனலா உண்டாக்கி இருக்கிறார். ட்ரூத் இஸ் இன்டென்ஷனலி ரிவீல்ட். இந்த சத்தியம் தேவனால் திட்டமிடப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ மனுஷனை மையமாக வைத்து இந்த மனிதன் தேவனாகிய என்னுடைய வல்லமையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஞானத்தின் மகிமையை அவன் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய குட்னஸ், என்னுடைய நன்மையின் மேன்மையை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கேனிஸ் மெஜாரிஸ் அல்லது அந்த வேர்ல்பூல் கேலக்சி இவை எல்லாவற்றையும் அவர் ஒரு இன்டென்ஷனோடு படைத்திருக்கிறார். இதுதான் நோக்கம். மனிதன் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக இன்னொரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தெளிவாக 20வது வசனம்னு நினைக்கிறேன். 20வது வசனத்திலே
உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், கிளியர்லி. சோ இந்த ப்ரொபோசிஷனை நாம் படிக்கும்போது 2 வார்த்தைகளை நாம் ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை, அந்த உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அப்படின்னு சொல்லி 20வது வசனத்துல போட்டிருக்குது இல்லையா, அந்த உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு போடப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை பொயமா. பொயமா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் someone has designed. ஒரு குயவன் மண் பாண்டத்தை அவன் வனைவது போல, சிற்பி அல்லது சிற்பாசாரி ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை உண்டாக்குவது போல. சோ அந்த சிற்பாசாரி சிற்பத்தை உண்டாக்கும் போது அவனுடைய மைண்ட்ல ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைன், அவன் ஒரு காரியத்தை அவன் கற்பனை செய்கிறான். அந்த கற்பனையை அவன் வடிவமைக்கிறான். அந்த கற்பனைக்கு அவன் வடிவம் கொடுக்கிறான். அதே விதமாக தான் போயமா என்கிற அந்த வார்த்தை, போயம், ஒரு போயட், ஒரு கவிஞன் ஒரு கவிதையை எழுதுவதற்கு முன்பதாக எப்படி அதை மனதிலே கற்பனை பண்ணி அதை டிசைன் பண்ணி எழுதுகிறானோ, அதை போல கடவுள் அதை இந்த காரியங்களை உண்டாக்கி இருக்கிறார் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். It is a design of a poet. It is poem. அருமையானவர்களே, இந்த டார்வினியனிசம் அல்லது அந்த டார்வினுடைய கொள்கையை பரப்புகிறவர்கள் வேற வழி இல்லாம நாமளும் படிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளும் சயின்ஸ்ல அதை படிக்கிறாங்க. ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, இது ஒரு ப்ரூஃப் பண்ணப்படாத ஒரு ஹைபாத்திசிஸ். அது மாத்திரமல்ல, இந்த ஹைபாத்திசிஸ்க்கு விரோதமாக எழுதின நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இந்த டார்வினியனிசம் என்பது சரியான ஒரு விஞ்ஞானம் அல்ல, அது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி போடுகிற ஒரு காரியம்தான். அருமையானவர்களே, இந்த டார்வினியனிசம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏதேச்சையாக அல்லது மேட்டர் என்கிற அந்த ஒரு காரியம் டைம் அண்ட் சான்ஸ், இது எப்படி சொல்லுகிறது, டைம் காலம் மற்றும் ப்ராபபிலிட்டி சான்ஸ், இந்த ரெண்டும் மேட்டர்ல ஆக்ட் பண்ணும்போது வந்துருதுன்னு சொல்றாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த மேட்டர் எங்கே இருந்து வந்தது, அது ஒரு கேள்வி. இப்படி ஒரு ஏதேச்சையாக வருமானால், நீங்கள் கடற்கரையிலே அல்லது பாலைவனத்திலே நாம் சென்று நின்றால், புயல் அல்லது காற்று வேகமாக அடிக்கும் போது ஒருவேளை அந்த மணலிலே ஒரு லெட்டர், ஒரு ஏதேச்சையா ஆக்சிடென்டலா ஒரு டி மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம், சி மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு லெட்டர் ஒருவேளை ஏதேச்சையா உண்டாயிரலாம், ஆனா ஒரு போயமும் உண்டாக்க முடியாது, ஒரு டிசைன். சோ அந்த அளவுக்கு ஆராய்ச்சியாளர்கள், உண்மையான விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள், அதுல ஒவ்வொரு சிறிய செல்லுலையும் கூட ஒரு டிசைனை பாக்குறாங்க. உதாரணமா டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறவங்க அது எவ்வளோ அழகா சிஸ்டமேட்டிக்கா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது எல்லாவற்றையும் நம்ம விளக்கமாக பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு விஞ்ஞானி சொன்ன ஒரு கூற்று அந்த பவர் பாயிண்ட்ல போடப்பட்டிருக்கிறது, அதை கவனிங்கள். அதாவது பயாலஜி, உயிரியல் ஆராய்ச்சியாளனாகிய ஒரு விஞ்ஞானி ஒருவர் சொல்லுகிறார், இவர் டார்வினியனிசத்தை சார்ந்தவர் அல்லது டார்வினியன் சொல்லுகிற அந்த கொள்கையை பின்பற்றும்படியாக
அவர் உயிரியலிலே செல்களிலே கண்டுபிடித்த மிகப்பெரிய காரியங்கள் அதுல ரொம்ப ஆச்சரியமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த பிறகும் அறிந்ததினாலே அதை அடக்கி போடும்படியாக அவர் சொல்லுகிற கூற்று இருக்கிறத நீங்க பாருங்க. இது மாதிரி நிறைய நான் பார்த்தேன். பட் ஆனா இந்த ஒன்றை நான் பிக்கப் பண்ணி இருக்கிறேன். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உயிரியல் விஞ்ஞானிகள் இந்த பயாலஜில, அதாவது உயிரியல் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் கண்டுபிடிப்பது எல்லாமே வடிவமைக்கப்பட்டவை அல்ல, ஆனால் பரிணாமம் அடைந்தவை அப்படின்னு சொல்லணுமா. ஏன்னு சொன்னா, அவங்க கண்டுபிடிக்கிற எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்பர் டிசைன் அங்க காண முடியும். அவங்களால வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை யாரோ ஒருவர் மிக 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 ஞானமாய் அவைகளை வடிவமைத்திருக்கிறார்கள் என்றுதான் அந்த இன்ஃபரன்ஸ் சொல்ல வருகிறது விஞ்ஞானம். ஆனால் அதை எப்படி அடக்கி போடுகிறார்கள் என்றால், ஆனால் நாம் அப்படி சொல்லக்கூடாதாம். எப்படி சொல்ல வேண்டுமாம்? பரிணாமம் அடைந்து விட்டது, சான்ஸ்ல வந்துருச்சுன்னு சொல்லி. அருமையானவர்களே, சான்ஸ்ல ஒருவேளை ஒரு லெட்டர் உண்டாகலாம், ஆனால் ஒரு கவிதை உண்டாக முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு கவிதையை அங்கே வடிவமைத்திருக்கிறார். பாருங்க, இதனுடைய மொத்த சாராம்சம் 19வது வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. It is revealed unto them. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. Everywhere, every man knows God. ஒவ்வொரு மனிதனும் தேவனை காண்கிறான், அல்லது தேவனுடைய வல்லமையை காண்கிறான், தேவனுடைய ஞானத்தை காண்கிறான், தேவனுடைய குட்னஸ், அவருடைய நற்காரியங்களை காண்கிறான், அவைகளினால் பலன் பெறுகிறான். அதை தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே, அருமையானவர்களே, நாம சில வேளை நினைக்கலாம், மனுஷனுக்கு எல்லாருக்குமே தேவன் வெளிப்பட வேண்டுமானால், தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்த வேண்டுமானால் ஆகாயத்துல அவர் வந்து அவர் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, அதை காட்டிலும் ஒருவேளை தேவன் வந்து அல்லது ஒரு தேவதூதன் வந்து சொல்வானே, ஆனால் ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு இடத்திலே சொன்னாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு, இப்படி கடந்த ஜெனரேஷன்ல ஒரு தேவதூதன் வந்து மேகத்துல வந்து சொன்னா அப்படின்னு சொன்னாலும் கூட யாரும் நம்பவே முடியாது, நம்ப மாட்டாங்க, நம்புறதுக்குள்ள சான்சஸ் குறைவு. ஆனால் இதிலே God himself அவ்வளவு சத்தமாக அவர் சொல்லி இருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு சத்தமும் இல்லை, ஆனாலும் கூட அவைகளுடைய சத்தம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று வாசிக்கிறோம். அதுதான் உண்மை. சோ காரியத்தினுடைய கடைத்தொகை அல்லது இன்ஃபரன்ஸ் என்னவென்றால், அல்லது இந்த நாளினுடைய நம்முடைய தலைப்பு என்னவென்றால், ஒருவரும் போக்கு சொல்ல இடமில்லை, எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி நோஸ் காட். எல்லாருக்கும் தேவனை குறித்து அறியப்பட வேண்டிய அளவுக்கு தெரியும். அறியப்பட வேண்டிய அளவுக்கு தெரிந்த அந்த சத்தியத்திலே அவர்கள் நிலை கொண்டிருந்து இன்னும் அறிய ஆவலை காண்பிப்பார்களானால், தேவன் உண்மையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு தன்னை முழுமையாக கொஞ்சம் கூட வெளிப்படுத்த, இந்த மீட்பினுடைய சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். எல்லாரும் சத்தியத்தை அடக்கி வைக்கிற குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு மனதிலே தெரிந்த அந்த தேவனுடைய சத்தியத்தை தங்களுடைய இருதயம் பாவத்தை சிநேகிக்கிறபடினாலே, ஒருவேளை இந்த சத்தியத்திலே நாம் அதிகமாக மூழ்கி போனால், இந்த சத்தியத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொண்டோமே ஆனால்,
நம்மை படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு கடவுள் இருப்பார். ஆனால் அவர் நிச்சயமாய் நீதிபரராயிருக்க வேண்டும். அவர் நிச்சயமாய் நியாயம் செய்கிறவராயிருக்க வேண்டும். அப்படியானால் நிச்சயமாக பாவிகளாகிய நாம் கணக்கொப்புவிக்கிறவர்களாக அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்படி ஒரு கடவுளை நாம் அறிய முற்பட வேண்டாம். நாம் நம்முடைய பாவத்திலே தொடர்ந்து இருப்போம் என்பதுதான் மனிதனுடைய ஹிடன் அஜெண்டா, ஹிடன் இன்டென்ஷன். ஆகையினாலே அவர் இன்டென்ஷனலாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷனோ இன்டென்ஷனலாக இந்த சத்தியத்தை தன்னுடைய அந்த பாவத்தின் மேல் உள்ள விருப்பத்தினாலே, பிணைப்பினாலே அதை அடக்கி வைத்து குற்றவாளியாய் மாறிவிடுகிறான். தேவனுக்கு முன்பாக மகா குற்றவாளியாய் மாறிவிடுகிறான். ஆனால் நற்செய்தியோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். 17வது வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தினுடைய இந்த அனாட்டமியை இன்னும் விரிவாக படிக்க அவருடைய அந்த கிருபையின் மேன்மையையும் கூடவே நம்ம பார்ப்போம். பாவத்தை மாத்திரம் பார்க்காதபடி 17வது வசனத்தை வாசித்து அவருடைய அந்த கிருபையின் மகிமையை, கிருபையின் மேன்மையை நாம் கொஞ்சம் கூட நாம் நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து அவரை செலிப்ரேட் பண்ணி அவரை ஆராதித்து நம்ம முடிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இட் இஸ் ஃப்ரீ கிஃப்ட். கடந்த வாரத்திலே நான் இந்த ஹிந்தி சகோதரர்களுக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு நான் ரொம்ப ஸ்லோவா போவேன். ஒரு நாள் 1.5 மணி நேரத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அவர்களுக்கு. ஸோ கடந்த வாரத்திலே நான் சொன்னது, மனிதனுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு மனிதனுக்கு கடவுள், அவனை படைத்த கடவுள், உன்னில் தானே நீ நீதிமான ஆக முடியாது, நீ பயங்கரமான குற்றவாளி, நீ யாரானாலும் சரி, நீ என்னுடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக நீ வரவே முடியாது, நீ புசங்கி போவாய், நீ நித்திய மரண தண்டனை அடைந்து விடுவாய். ஆனால் உன்னை அந்த நித்திய மரண தண்டனையிலிருந்து நானே காப்பாற்றும்படியாக என்னுடைய குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், உன்னுடைய தண்டனை அவர் மேல் விழுந்தது. ஆகையினாலே அவருடைய நீதியை, என்னுடைய குமாரனுடைய நீதியை அல்லது என்னுடைய நீதியை நான் இலவசமாக உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த 17வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, எந்த ஒரு மனிதனும் இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இல்லை என்கிற அந்த ஒரே ஒரு குறிப்பு. அருமையானவர்களே, மனிதர்களாகிய நாம், விசுவாசியானாலும் சரி அவிசுவாசியானாலும் சரி, தேவனிடத்திலிருந்து இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய மன பக்குவம் நமக்கு இல்லை. அதுக்குதான் அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அது ஏன்னா அந்த சம்பவத்தை அவர்களுக்கு, அந்த காரியத்தை, அந்த ட்ரூத் அவங்களுக்கு சொல்லும் போது புரியல. ஆனா இந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அருமையானவர்களே. குஜராத் மாநிலத்திலே இந்த ஒயிட் மிஷனரிஸ், வெள்ளைக்கார மிஷனரிகள் ஊழியம் செய்த, நம்முடைய இந்திய தேசத்திலே ஊழியம் செய்த காலத்திலே குஜராத் மாநிலத்திலே கடலோர பகுதியிலே ஏதோ ஒரு கிராமத்திலே, எந்த கிராமம் என்று எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் இது நடந்த சம்பவம். ஒரு கிராமத்திலே, கடலோரத்திலே வாழ்ந்த ஒரு கிராமத்திலே ஒரு மிஷனரி ஊழியம் செய்து கொண்டு வந்தார். சோ அந்த கிராமத்தில் உள்ள ஒரு முக்கிய, அதாவது அந்த கிராமத்தினுடைய தலைவன் இந்த மிஷனரிக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப நண்பன் ஆகிவிட்டான். ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்திலே வந்து கொஞ்ச நேரம் பொதுவாக இந்த மிஷனரியோடு கூட உட்கார்ந்து உரையாடுவான். ஒவ்வொரு முறை உரையாடும் பொழுதும் இந்த மிஷனரி அவனுக்கு சொல்லுவார், தேவன் தன்னுடைய நீதியை உனக்கு இலவசமாக கொடுக்க விரும்புகிறார், நீ விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் இந்து வைராக்கியம் உள்ளவன், பக்தி உள்ளவன். அவன் சொல்லுவான், நான்
அவன் ஆக்சுவலா அவன் அந்த சமுத்திரத்திலே அந்த முத்துக்குளியல் என்று சொல்வார்கள் அல்லவா, முத்துக்குளித்து, அதாவது சமுத்திரத்துக்கு உள்ளால சென்று முத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து அவைகளை வியாபாரம் செய்கிற அந்த வேலை செய்கிறவன். சோ அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், நான் அதை இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய இந்த முத்துக்குளியனுடைய வேலை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் முடித்து விடுவேன், அதாவது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் ஒரு பிரதிக்கனை செய்திருக்கிறேன், நான் முழங்காலிலேயே இந்த சாலைகளிலே நடந்து டெல்லியில இருக்கிற ஒரு விசேஷமான அந்த கோயிலிலே போய் சாமி தரிசனம் நான் பண்ணினால்தான் எனக்கு முக்தி கிடைக்கும். அது எப்படி இலவசமாய் கிடைக்க முடியும்? நான் செய்த பாவங்களுக்கு, நான் அவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன், பாவியாகி எனக்கு முக்தி கிடைக்க வேண்டுமானால், மோட்சம் கிடைக்க வேண்டுமானால் நான் இதை செய்தாக வேண்டும். நான் இதற்குரிய பிரதிக்கனையை என்னுடைய சிறு வயதிலே நான் எடுத்து விட்டேன். இன்னும் சில நாட்களிலே நான் போகிறேன், முழங்காலிலே நடந்து கொண்டு. ஒவ்வொரு முறையும் இந்த மிஷனரி சொல்லுவார், அப்படி நீ செய்யாதே, நீ பாதி வழி கூட அப்படி செய்ய போமாட்ட, நீ செத்து போயிருவ, உன்னுடைய முழங்கால் உடைந்து நீ செத்து போயிருவ. அவன் என்ன சொல்லுகிறான், நான் செத்து போனாலும் பரவாயில்லை, என்னை நிச்சயமாக கடவுள் மோட்சத்துல சேர்த்துக் கொள்வான், நான் அதை செய்தால். ஒரு நாள் இப்படி பல காலம் சென்று கொண்டிருந்தது. அப்புறம் அந்த மிஷனரிக்கும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அவர் வயோதிபரானார், அவர் வியாதிப்பட்டார், அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதாக அவர் நிர்ணயித்தார். சொந்த நாட்டுக்கு போவதற்கு முன்பதாக, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக, இந்த முக்கியாவை, இந்த கிராமத்தினுடைய தலைவனை தன்னுடைய வீட்டிலே சென்று பார்ப்பதற்காக அவர் செல்கிறார். வீட்டிலே போய் சென்று பார்த்து அவனிடத்திலே, நான் இவ்விதமாய் ஒரு சில நாட்களிலே நான் ஊருக்கு போகிறேன் என்று சொல்வதற்காக போகும்போது கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த கிராம தலைவன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, நீங்கள் இனி ஊருக்கு போகிறீர்கள், இங்கே இனி வரமாட்டீர்கள், நான் உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதியை கொடுக்க விரும்புகிறேன் என்று தன்னுடைய வீட்டுக்குள்ளே சென்று ஒரு ஒரு பாழடைந்த அறை போல ஒரு அறையிலே சென்று ஒரு அழுக்கடைந்த ஒரு மரப்பெட்டிக்குள்ளே இருந்து இன்னொரு சிறிய மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த பழைய மரப்பெட்டியை, சிறிய மரப்பெட்டியை அந்த மிஷனரிக்கு முன்பாக திறந்து அதிலிருந்து ஒரு அழகான முத்து ஒன்றை எடுத்து பரிசாக, இதுதான் உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்கிறேன், இதை நினைக்கும் போதெல்லாம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தான். அதை வாங்கிய அந்த மிஷனரி பார்த்து கொண்டு, இது மிகவும் விலையேற பெற்ற ஒரு முத்து அல்லவா, இது சோ பிரஷியஸ், இதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றால், நீயும் கஷ்டப்படுகிற ஒரு மனுஷன், நான் இதனுடைய விலையை செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி கேட்டான். அப்போ மிஷனரி அப்போ அந்த தலைவன் சொல்லுகிறான், ஐயா, இதனுடைய விலை கிரயத்தை, இதனுடைய காஸ்ட நீங்க ரீபே பண்ண முடியாது, நீங்க கொடுக்க முடியாது, இதை இனாமாகத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிஷனரி கேட்டார், ஏன் அப்படி சொல்லுகிறாய், இதனுடைய விலையை நீ சொன்னீங்கன்னா நான் கொடுத்துருவேனே அப்படின்னு சொல்லி. அப்போ தலைவன் சொன்னான், இதற்கு பின்னால ஒரு கதை இருக்கிறது, சம்பவம் இருக்கிறது. எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் என்னை விட மிகவும் சாமர்த்தியமாக அவன் முத்து குளியல் செய்கிறவன். சோ அவன் முத்து குளிக்கும்படியாக சென்று ஒரு நாளிலே அவன் முத்து குளிக்கும்படியாக சமுத்திரத்தின் ஆழத்திலே அவன் சென்று அநேக நேரமாயும், நிறைய நேரமாயும் அவன் வெளியே வரவில்லை. ஆகையினாலே சந்தேகம் கொண்ட வெளியே இருந்த மக்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும், முத்து குளிக்கிறவர்களை அவர்கள் சமுத்திரத்துல இறங்குவார்கள், ஆனால் கயிறு ஒன்றை கட்டி வெளியே ஒரு சிலர் பிடித்து கொண்டிருப்பார்கள், பிடித்து இழுப்பதற்காக. சோ அந்த சமுத்திரத்துக்கு வெளியே நின்றவர்கள் அவனை அந்த கயிற்றின் வழியாக அந்த மகனை, இந்த தலைவனுடைய மகனை அவர்கள் அந்த நாளிலே பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வரும்போது he was already dead, அவன் மரித்து போயிருந்தான். ஆனால் அவனுடைய அந்த முட்டி, அவனுடைய கை இறுக்கமாக பிடித்திருந்தது. அந்த விரல்களை அவர்கள் விலக்கி
பார்த்த பொழுது அதற்குள்ளேதான் இந்த முத்து இருந்தது. இது உண்மையிலே மிகவும் வினோதமான, மிகவும் விலையேற பெற்ற, விலை மதிப்பு இல்லாத, விலை மதிக்கக்கூடிய, விலை மதிப்புள்ள, அதிக விலையேற பெற்ற ஒரு முத்து தான். ஆனால் இந்த முத்து எங்களுக்கு கிடைத்தது, ஆனால் என்னுடைய மகன் மரித்து போனான். ஆகையினாலேதான் நான் இதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அதனால்தான் சொன்னேன், இதனுடைய கிரயத்தை உங்களால் செலுத்த முடியாது. You cannot pay back the value of this pearl. அப்பொழுதுதான் மிஷனரிக்கு பட்டது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று அவனுக்கு சொன்னார். இது மாதிரிதான் உன்னை படைத்த பிதாவாகிய கடவுள் தேவனுக்கு ஒரே குமாரன் இருந்தார். அந்த குமாரன் உனக்கு வேண்டிய, உன்மேல் வர வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய நீதியை உனக்கு இலவசமாக கொடுக்கிறார். அதற்கு நீ ஒன்றும் செலுத்த முடியாது. You cannot by any means pay back for the grace. It is grace. இந்த கிருபையினுடைய மேன்மை, இந்த கிருபையினுடைய மகிமை, இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை, இந்த கிறிஸ்துவினுடைய மகிமை, it is so precious. இந்த மாலையிலே ஆண்டவர் நம்முடைய கண்களை இன்னும் அகலமாக திறப்பாராக. ஒருவேளை இந்த கிறிஸ்துவனுடைய நீதியை இதுவரையிலும் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்களானால், இதுதான் தருணம். உங்களுக்குள்ளே ஒரு அசைவு இருக்குமானால் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய அந்த நீதியை. ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இலவசமான நீதியை இலவசமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்வோமே. ஆனால் this is the time. இந்த நேரத்திலேயே அவர் அந்த நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான ஆக்கப்பட்டவனாக இந்த பைபிள் ஸ்டடியில அந்த அனுப்புவார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓவற்றிலங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, இந்த மாலவழியிலும் தேவன் தொடர்ந்து தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால அது நமக்கு சரியாய் பார்க்கத்தக்கதான கண்களை தேவன் தரணும். விசேஷமாய் தொடர்ந்து தேவன் உண்டாக்கப்பட்டவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறார். இதை நாம் உணரத்தக்கதான, விசேஷமாய் தமிழ் திருச்சபைகள் உணரத்தக்கதாக தேவன் கிருபை செய்யணும். இந்த நாளிலே கூட தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைபெற்றிருக்கிறார் என்ற உணர்வோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த காரியங்களை நம்ம மற்றவர்களிடத்துல கொண்டு சேர்க்கவும் தேவன் நம்மை பயன்படுத்தும்படிக்கு பிரதர் காட்வின் ப்ரேயர் பண்ணுங்களா? பிரதர் காட்வின். அவங்க இல்ல, நான் ப்ரேயர் பண்றேன். ஓகேங்கக்கா, பண்ணுங்கக்கா. அன்பின் தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்.